தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் அவரது பவுன்சர்கள் மீது பெரம்பலூர் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை தாவேக மாநாட்டில் சரத்குமார் என்பவரை பவுன்சர்கள் தூக்கி கீழே போட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் சொலின் செல்வன். வணக்கம். விவரங்கள். மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் நடிகர் விஜய் நடத்திய தாவேகா மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் சென்று குவிந்தனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியமாபாளைய கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர், அதாவது சந்தோஷம் என்ற பெண்மணியின் மகன் சரத்குமார் என்பவர் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறாரு. அப்ப மாநாட்டு விஜய் நடைமேடையில இருந்த அந்த கம்பியில ஏறி விஜய பக்கத்துல போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஏறுறப்ப பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக ஒரு புகார். அதுல காயமடைந்ததாகவும் இது சம்பந்தமா வலைதளங்களிலும் தனியார் தொலைக்காட்சிகளிலும் செய்திகளும் வெளியானது. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில அந்த சம்பந்தப்பட்ட அந்த தூக்கி வீசப்பட்டதாக கூறப்பட்ட அந்த அதே நபர் விஜய் கட்சிக்காரர்கள்ட்ட அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு முன்னுக்கு பின் முரணாக பேசியிருந்தார். இந்த நிலையில தான் மீண்டும் நேற்று விஜய் ரசிகரான அந்த சரத்குமார்ங்கிற அந்த பையன் பெரியமாபாளையம் கிராமத்தை சேர்ந்த அந்த பையன் தனது தாயார் சந்தோஷம் அப்படிங்கிறவங்களோட கூட ரெண்டு பேரும் சேர்ந்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த புகார் மனுவில் விஜய் மற்றும் விஜய் பவுன்சர்கள் தன்னை தாக்கிட்டதாகவும், விஜய் நான் பார்க்க ஆர்வமா மேலே ஏறினப்ப பவுன்சர்கள் தூக்கி வீசினதை எனக்கு நெஞ்சில் அடிபட்டுச்சுன்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட சரத்குமார் புகார் தெரிவிச்சிருந்தாரு. இது போல சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் புகார் தெரிவிக்க வந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில தான் அது இந்த வழக்கு நாங்க இங்க நடக்கல, இந்த சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் இங்க நடக்காதனால இது தொடர்பா நாங்க இந்த மதுரைக்கு நாங்க ஃபார்வர்டு பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அந்த சரத்குமார்ங்கிறவரை அனுப்பி வச்சுட்டாங்க காவல்துறையில. இந்நிலையில பெரியமாபாளையம் அருகே உள்ள குன்னம் காவல் நிலையத்துல இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில நேற்று நள்ளிரவில் வழக்கு பதிவு நடைபெற்றிருக்கிறது. வழக்கு பதிவுல பாத்தீங்கன்னா தூக்கி வீசுதல், அதாவது ஆபாசமாக திட்டுறது, தாக்குறது, தூக்கி வீசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பிரிவுகள்ல இவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு. தாவேகா தலைவர் விஜய், நடிகர் விஜய் மற்றும் அவருடன் கூட இருந்த பாதுகாப்பு பணியில இருந்த பவுன்சர்கள் 10 பேர் உள்ளிட்ட ஒரு 11 பேர், விஜயோட சேர்த்து 11 பேர். அவங்க பெயர் தெரியாதனால பெயர் தெரியாதவர்கள் 10 பேர்னு போட்டு விஜய் உள்ளிட்ட 10 பேர் அப்படிங்கிற மாதிரி போட்டு விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேர் போட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 3 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சொலின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.